Hello everyone, welcome back to your favorite episode of Super 6. This is me Malar, your English tutor. If you are ready, let's get started. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பர் 6ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேசஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, யாரையாவது பார்த்து நம்ம நீ ரொம்ப லக்கிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூ ஆர் ஸோ லக்கி அப்படின்னு சொல்லுவோம் நார்மல் இங்கிலீஷில். இதை நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் ஸோ ஜாமி அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் ஸோ ஜாமி. நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ், இப்போ யாராவது உங்களுடைய கொலீக்ஸோ அல்லது உங்களுடைய கசின் யாருக்காவது வந்து அவங்களுக்கு திருமணமாக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நார்மலாக இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? தே ஆர் கோயிங் டு கெட் மேரீடு அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் கோயிங் டு கெட் மேரீட் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் அவங்களுக்கு திருமணமாக போகுது, இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு டை த நாட் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். தாலி கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து டை த நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெட் மேரீட் யூ கேன் சே தே ஆர் கோயிங் டு டை த நாட் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது பேசும்போது நாளைக்கு நான் வரவா அவனை மீட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது கேன் ஐ கம் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணுறதுக்கு கேன் ஐ கம் டுமாரோ, நாளைக்கு நான் வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கம் யூ கேன் யூஸ் கேன் ஐ drop in tomorrow அப்படின்னு சொல்லலாம். Can I drop in tomorrow? Number 4 in our list is, இப்போ யாராவது ஒரு பர்சன் வந்து ரொம்ப இரிட்டேட்டடாவோ அல்லது டிசப்பாயிண்டடாவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு why are you so angry அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கிற, why are you so angry? This is normal English expression. இதை நம்ம வந்து அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா why are you so pissed off அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 5 in our list is, சீக்கிரம் கிளம்பு நேராகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நார்மல் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹரி அப், we are getting late அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாப் சாப் we are getting late அப்படின்னு சொல்லலாம். சாப் சாப் we are getting late அப்படின்னு. ஓகே, the last and final one is, நம்ம யாராவது பிஸியாக இருக்கிறாங்க, நம்ம கால் பண்ணுறோம், காலை கட் பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நீ ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது ஓகே டெக்ஸ்ட் மீ வென் யூ கெட் ஃப்ரீ ஆர் டெக்ஸ்ட் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மல் இங்கிலீஷில். இது வந்து அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹிட் மீ அப் வென் யூ கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஹிட் மீ அப் வென் யூ கெட் ஃப்ரீ. that's it with the lesson. இந்த ஃப்ரேசஸ் எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான், ரொம்ப சிம்பிளாக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இனிமேல் வந்து இந்த நார்மல் வேர்ட்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஃப்ரேசஸை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். Thank you so much for clicking this video. If you like this lesson, don't forget to hit the like button. And if you are not a subscriber, please go and subscribe to my channel. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you.